மேடம், இங்க சீதான ஒரு நர்ஸ் ஒர்க் பண்றாங்களே, அவங்க எங்க இருப்பாங்க? அவங்களை கொஞ்சம் பார்க்கணுமே. சீதா அவங்க இன்னைக்கு வரலையே சார், அவங்க இன்னைக்கு லீவு. எனது லீவா? நேத்து தானே அவங்க லீவு, இன்னைக்கு அவங்க டியூட்டிக்கு வந்திருக்கணுமே. ஆமா சார், நேத்து அவங்களுக்கு வீக் ஆஃப், இன்னைக்கு அவங்க டியூட்டிக்கு வந்திருக்கணும், ஆனா வரல. இன்னைக்கு அவங்க லீவு தான். ஓ அப்படியா, சரி ஓகே மேடம். ஐயோ, ஷமீர் கிட்ட வேற சீதா கிட்ட சொல்லி ஐஷுவை வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். என் சீதா வேற லீவுங்கிறாங்க. இப்ப எப்படி அவங்கள பார்த்து இந்த விஷயத்த சொல்றது? அன்னைக்கு தீரன் கூட ஏதோ அந்த ஏரியால தான் அவங்க வீடு இருக்குன்ற மாதிரி சொன்னான். பேசாம அங்க போய் அவங்க வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு பார்க்கலாமா? இப்ப அதை விட்டா வேற வழி இல்ல. ஏன்னா பாவம் ஷமீர் இன்னைக்கு ஐஷுவை பார்க்கலான்னு இருப்பாரு. பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சா அப்புறம் ஃபீல் பண்ணுவாரு. சரி, பேசாம அங்க போய் சீதா வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு சீதாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம். வாங்க அரவிந்த், என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஐயோ ஷமீர், நான் உங்களை பார்க்க வரல. உங்க ஹாஸ்பிட்டல்ல சீதான ஒரு நர்ஸ் ஒர்க் பண்றாங்களே, அவங்கள தான் பார்க்க வந்தேன். என்ன அரவிந்த், பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? என்ன பார்க்க வரல, நர்ஸ் தான் பார்க்க வந்தேன்ட்டீங்க. ஐயோ ஷமீர், அப்படியெல்லாம் இல்ல. நர்ஸ் தான் பார்க்க வந்தேன், ஆனா அது உங்களுக்காக தான் பார்க்க வந்தேன். எனக்காகவா? ஏங்க, நீங்க நர்ஸ பாக்குறதுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஐயோ ஷமீர், ஐஷுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்லி ஐஷுவை வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொன்னனே, அது வேற யாரும் இல்ல, உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்களே சீதா, அவங்க தான். அதான் சரி, எப்படியாவது அவங்கள பார்த்து பேசி ஐஷுவை வெளியே கூட்டிட்டு வர சொல்லலான்றதுக்காக தான் இங்க வந்தேன். பார்த்தா அவங்க ஏதோ லீவுன்னு சொல்றாங்க. யாரு? சீதாவா ஐஷோட ஃப்ரெண்டு? சீதாவை எனக்கு நல்லா தெரியுமே. சீதா இன்னைக்கு லீவா? என்னன்னு தெரியலையே. ஆனா சீதா என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற செல்விங்கிற அக்கா வீட்டில தான் தங்கியிருக்கிறதா சொன்னாங்க. அவங்க வீடு எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அப்போ பாஷமி, நம்ம அவங்க வீட்லயே போய் அவங்கள பார்க்கலாம். ஐயோ அரவிந்த், எனக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் இருக்காங்க. நான் இப்போ உடனே வர முடியாது. நான் பேஷன்ஸை பார்த்துட்டு வரேன். அதுக்குள்ள நான் உனக்கு அட்ரஸ் கொடுக்குறேன். நீ போய் சீதா கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி எப்படியாவது ஐஷுவை வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணு, சரியா? அதுக்குள்ள நான் பேஷன்ஸை முடிச்சுட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன். சரி ஓகே ஷமீர். சீதா, தீரனுக்கு இப்ப எப்படி இருக்குமா? காய்ச்சல் பரவாயில்லையா? பரவாயில்ல செல்விக்கா, நைட்டெல்லாம் ஒரே காய்ச்சலா இருந்துச்சு. அப்புறம் நான் மருந்து கொடுத்தனால இப்ப காலையில கொஞ்சம் காய்ச்சல் கம்மியா இருக்கு. இருந்தாலும் அவனை விட்டுட்டு வர முடியாது. நான் ரிசப்ஷன்ல ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டேன். நீங்க எதுக்கும் கொஞ்சம் டாக்டர் கிட்ட பார்த்து லீவ் சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிக்கிறேன் சீதா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்புறம் நீ அவனை பார்த்துக்க, அவன் கூடயே இரு, சரியா? மருந்து ஏதாவது வேணுமா? ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது கொண்டு வரட்டா? இல்ல செல்விக்கா, பாராசிட்டமால் எல்லாம் இருக்கு. அதை தீர்ந்ததுக்கு அப்புறமா வேணா பார்த்துக்கலாம். சரி சீதா, அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணி நான் கொண்டு வரேன். சரிக்கா. தீரன் நல்லா தூங்குறான். பாவம், நைட்டெல்லாம் ஒரே ஃபீவராகி தூங்காம அழுதுகிட்டே இருந்தான். இப்ப கண்ணு முடிச்சுட்டானா திரும்ப தூக்குன்னு அழுவான். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள மதியத்துக்கு ஏதாவது சமைச்சிடலாம். என்ன சமைக்கிறது? ஐயோ, தீரனுக்கு வேற ஒரே காய்ச்சலா இருக்கு. அவனுக்கு வாய்க்கு ஒண்ணுமே பிடிக்காதுன்னுமா. சரி, பேசாம ரசம் சாதமே செஞ்சிருவோம். அப்ப அவனுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யாருங்க வீட்ல? யாரு? ஹலோ மிஸ்டர். சொல்லுங்க. என்னது சொல்லுங்களா? ஏங்க, நீ ஐஷு ஏதோ ஒரு பேச்சுக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டா உடனே வீடு வரைக்கும் வந்துருவீங்களா? சரி, ஏதோ ஆசிரமத்துக்கு உதவி எல்லாம் பண்றீங்க, கொஞ்சமாவது மேனஸ் தெரிஞ்ச ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்னு சொன்ன உடனேயே இப்படியே பல்ல காமிச்சு வீடு வரைக்கும் வந்து நிக்கிறீங்களே, இதுதான் உங்க புத்தியா? ஐயோ ஐயோ, எம்மா தாயே, கொஞ்சம் நிறுத்துங்க. எனக்கும் கொஞ்சம் பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. நேத்து நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ போன ஜென்மத்துல விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி என்ன பார்க்கும் போதெல்லாம் கடுகடுன்னு பொறிஞ்சு தள்ளுறீங்க. ஹலோ மிஸ்டர், இத சொல்றதுக்கு தான் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்களா? ஐயோ இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க. சப்பா, எங்க நான் உங்களை பார்க்க வந்தது எனக்காக இல்ல, நம்ம ஐஷுக்காகவும் உங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஷமீர் இருக்காரு அவருக்காகவும் தான். என்ன சொல்றீங்க? எங்க டாக்டர் ஷமீரா? ஐஷுவுக்கும் டாக்டர் ஷமீருக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேங்க. பெண்ணே, முக்கத்தே மண்ணிலா பிறந்த பெண்ணே, என்னிலே ரூஹிலே பகுதியல்லே, என்னிலே தோராகி திறഞ്ഞതല്ലേ, എന്നിലെ വെളിച്ചവും നീയേ,
ஆமாங்க, அதனாலதான் ஐஷுவோட அம்மா அப்பா எப்படியாவது அவளை துபாய்க்கு கூட்டிட்டு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ துபாய்க்கு போறதுக்குள்ள ஷமீர் அவளை பார்த்து எப்படியாவது பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு இருக்காரு. அதுக்குதான் ஐஷுவை எப்படி பாக்குறதுனே தெரியல. இப்போ ஐஷுவை வீட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எப்படியாவது அவளை வெளியே கூட்டிட்டு வரணும். ஐஷுவும் ஷமீரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ஐஷுவுக்கு பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ச்சே, ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்ணி அவளுக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்து அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இப்போ அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அவளை பிரிஞ்சிருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். டாக்டர் சாருடைய நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. ஆமாங்க, இப்ப ஐஷுவை நினைச்சா கூட பாவமா இல்ல, ஏன்னா அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சு. ஆனா ஷமீருக்கு அப்படி இல்ல. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட தன்னோட மனைவி எல்லாத்தையும் மறந்து தன்னை யாரோன்னு நினைச்சு பார்க்கும்போது அந்த வலியெல்லாம் அவர் எப்படிதான் தாங்கிக்கிட்டாரோ தெரியல. உண்மைதாங்க, கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு. டாக்டர் சார் ரொம்ப நல்லவர், யாருக்கா இருந்தாலும் என்ன ஏதுன்னு யோசிக்காம உதவி பண்றவரு. அவருக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஆமாங்க, இப்போ அவருக்கு உதவி பண்ண உங்களால மட்டும்தான் முடியும். எப்படியாவது ஐஷுவை வெளியே கூட்டிட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி அவர் ஐஷுவை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா நிச்சயமா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாங்க, யாரும் இல்லாத எனக்கு டாக்டர் சார் தான் வேலை கொடுத்தாரு. அவருக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு கடவுளா பார்த்துதான் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு. நிச்சயமா அவருக்காக இது இல்ல, இதுக்கு மேல வேற என்ன உதவி வேணும்னாலும் நான் கண்டிப்பா செய்வேன். அது போதுங்க. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா? ஹலோ மிஸ்டர். ஐயோ, எங்க ஐஷுவையும் ஷமீரையும் மீட் பண்ண வைக்கலாமான்னு கேட்டேங்க. ஆ, ஓகே ஓகே, அதானே பார்த்தேன். இங்க பாருங்க, ஐஷுவையும் டாக்டர் சாரையும் ஒன்னு சேர வைக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ, நானும் தாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர வைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்பா, என்ன வெயிலு என்ன வெயிலு! அடுப்படியில நின்னு சோறு பொங்குறதுக்குள்ள நம்ம வெந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம் போலயே. அப்பா, இந்த பேனு கிட்ட வந்து காத்து வாங்கும்போதம்மா நல்லா இருக்கு. அப்பா, என்ன ஜிலுஜிலுன்னு காத்து வருது. காத்து வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். மண்ணு குட்டி அழ வச்சுட்டு ஜோலியா உட்காந்து காத்து வாங்கிங்களா? இதுங்க இதுங்க, உங்களை என்ன பண்ணு பாருங்க. பாட்டி, நிம்மதியா உட்கார விடாது குட்டி சாத்தான். என்னடி பாட்டி, எனக்கு ரொம்ப சூடா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சில்லுன்னு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க. ஏன் மகாராணிக்கு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் தான் தொண்டைக்கு கீழே இறங்குமா? ஏன் பச்சை தண்ணி எல்லாம் இறங்காதோ? சூடா இருந்தா போய் பச்சை தண்ணியை கொண்டு குடிடி. ஆப்பிள் ஜூஸ் வேணுமாமல? ஆப்பிள் ஜூஸ் இங்க எனக்கே ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கிறது இல்ல, இதுல உனக்கு வேணுமா ஆப்பிள் ஜூஸ்? என்ன பாட்டி, அப்பா மைனு குட்டிக்கு ஆப்பிள் ஜூஸ் தட மாட்டீங்களா? மாட்டேன் போ. குடிக்கலன்னா என்னடி பண்ணுவ? மைனு குட்டிக்கு ஆப்பிள் ஜூஸ் தடலன்னா மைனு குட்டி அப்பாட்ட சொல்லி கொடுப்பேன். என்னது, அப்பாட்ட சொல்லி கொடுப்பியா? என்ன சொல்லி கொடுப்ப? பாட்டி, மைனு குட்டிக்கு ஒண்ணுமே சாப்பிட கொடுக்க மாட்டேடாங்க. பாட்டி, மைனு குட்டிய திட்டிட்டாங்க. அப்படின்னு அப்பா கிட்ட போய் சொல்லி கொடுப்பேன். அடியாத்தி, பக்கி பைபிள்ல மூஞ்சிய வேற சோகமா வச்சுக்கிட்டு அப்படியே சாவித்திரி கணக்காவல நடிக்குது. இல்லனாலே இவ அப்பங்கார எப்படா நம்மளைய ஊட்ட விட்டு பத்தி விடலாம்னு காத்துக்கிட்டு இருக்கா. இதுல வேற இது இப்படி எல்லாம் போய் சொல்லி கொடுத்துச்சுன்னா அப்படியே கழுத்து சேத்தடிச்சு வெளியே துரத்தி விடுவானே. ஒரு ஆப்பிள் ஜூஸுக்காக நம்மளால அடியெல்லாம் வாங்க முடியாதுப்பா. சரி, இது ஒரு ஆப்பிள் ஜூஸ் தானே கேக்குது, போட்டு கொடுப்போம். ஏய், உனக்கு என்ன ஆப்பிள் ஜூஸ் தானே வேணும்? இப்ப போட்டு கொண்டு வரேன். எம்மா, நண்டு சைஸ்ல இருந்துகிட்டு நடிகர் திலகம் கணக்காவல நடிக்குது. இது வரும் சாம்பிள் தான். இதுக்கு அப்புறம்டா மெயின் பிக்சரே இருக்கு. பாட்டி, மைனா குட்டி வாழ வச்சிங்க. இதுங்க இதுங்க, இதுக்கு அப்புறம் உங்களை என்னெல்லாம் பண்ண போற பாருங்க. மாமா, என்ன மாமா உள்ள வராம இங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை தங்கம், சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன மாமா, நீங்க வருத்தப்படுறது எனக்கு தெரிஞ்சா நானும் வருத்தப்படுவேன்றதுக்காக என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா?
ஏ இல்லடி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி ஆதி நிலாக்குட்டியெல்லாம் தூங்கிட்டாங்களா? வா உள்ள போலாம் வா. இருங்க மாமா. அத்தை திடீர்னு வந்து 50 லட்ச ரூபாய் பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. அவங்க இப்படி கேட்பாங்கன்னு நம்ம யாருமே நினைச்சு பார்க்கல. திடீர்னு வந்து பணத்தை கொடுங்கன்னு கேட்டது அத்தைக்கே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் மாமா. 50 லட்ச ரூபாய் பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 50 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணணும்னு கூட எனக்கு வருத்தமா இல்ல தங்கம். ஆனா அத்தை வந்து இப்படி பேசுவாங்கன்னு சத்தியமா நினைச்சு பார்க்கல. அதை நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. அம்மா இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்தது அப்பா இறந்தப்ப மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அம்மா இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லை தங்கம். எதுக்கு காயத்ரி அக்கா காதலிச்சு வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப கூட அம்மா அக்கா மேல கோபமா இருந்தாங்களே தவிர கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு மனசொடைஞ்சு போய் என்கிட்ட பேசுனது இல்ல. ஆனா இன்னைக்கு அத்தை வந்து இப்படி எல்லாம் பேசுனதுனால அம்மா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டாங்க. அப்பா இறந்த சமயத்துல நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ அம்மாவுக்கு மாமா தான் பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. அந்த பணத்துல தான் இந்த வீடை வாங்கணும், தோட்டம் வாங்கணும், அதனாலதான் இந்த நிலைமையில இருக்கோன்னு அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. அதை நானுமே என்னைக்கும் மறந்ததில்லை. மாமாவுக்கு நிச்சயமா நம்ம ஏதாவது பண்ணணும், ஒரு மருமகனா இல்லாம ஒரு மகனா இருந்து நான் அவங்கள பாத்துக்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைச்சிருக்கேன். ஆனா இப்படி அவங்க நம்மள ஒரு கடங்காரங்க மாதிரி நினைப்பாங்கன்னு சத்தியமா நினைக்கல தங்கம். உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது மாமா. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ அத்தை தான் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்களே, அந்த கோபத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மாமாவுக்கு வேற அங்கே துபாயில் ஏதோ கம்பெனியில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் 50 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இருக்கட்டும் தங்கம், அதுக்கு மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை, அங்க கம்பெனில பிரச்சனை 50 லட்ச ரூபாய் கட்டணும், எப்படியாவது ஒரு 50 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுறா கதிருன்னு கேட்டிருந்தா என் தலையை அடமானம் வச்சாதான் அவருக்கு நான் 50 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன் தங்கம். ஆனா இப்படி நாங்க கஷ்டத்துல இருக்கும் போது எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணதையெல்லாம் கணக்கு வச்சு 50 லட்ச ரூபாய் வட்டியும் முதலுமா கொடுங்கன்னு கடங்காரர்கிட்ட கேட்கற மாதிரி வந்து கேட்கறாங்களே, அதை நினைக்கும் போது தான் தங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்ட தங்கம், நமக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்தா வெளியாளுங்க கிட்ட கூட கடன் வாங்கிடலாம். அவங்க கூட நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இந்த சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்க, அதை விட அசிங்கம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. சரியான நேரம் பார்த்து நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திடுவாங்க. ஐஷு விஷயத்துல அத்தையும் மாமாவும் நம்ம மேல கோவப்பட்டப்ப கூட சரி ஐஷுக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற வருத்தத்துல கோவமா இருக்காங்க, சரியாயிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எப்போ உங்களை சொந்தக்காரங்களா இல்ல கடங்காரங்களா தான் பார்க்கணும்னு அவங்க சொல்லிட்டாங்களோ, இதுக்கு மேல அத்தையும் மாமாவும் நம்மளோட ஒண்ணு சேருவாங்கன்ற நம்பிக்கையே போயிருச்சு தங்கம். ஐயோ விடுங்க மாமா, அவங்க இல்லைன்னா இப்போ என்ன? அவங்க பணம் கொடுத்து உதவி பண்ணனால தான் வீடு வாங்குனீங்க, தோட்டம் வாங்குனீங்க, எல்லாம் சரிதான். ஆனா நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அவங்க கொடுத்த பணம் மட்டும் காரணம் இல்ல, உங்க உழைப்பும் தான் காரணம். 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டா நீங்க உழைக்காமலா இந்த வீடு வந்துச்சு? இல்ல நீங்க உழைக்காமலா இந்த தோட்டம் வண்டி இவ்வளவு வசதி எல்லாம் வந்துச்சு? இங்க பாருங்க மாமா, இப்ப சொல்றேன், அவங்க பேசின பேச்சுக்கு இந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் வித்தாவது அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்குறோம். என்ன மாமா இந்த வீடு தோட்டம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்மளால என்ன வாழவே முடியாதா? ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்து இது எல்லாத்தையும் தனியாலாம் நின்று உங்களால உருவாக்க முடியும்னா இதுக்கப்புறமா ஒண்ணுமே இல்லைனாலும் திரும்ப நம்மளால இந்த நிலைமைக்கு வர முடியும் மாமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. நாளைக்கே இந்த வீடு தோட்டம் இது எல்லாத்தையும் வித்தாவது அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை அவங்க மூஞ்சில விட்டுடுங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்க கூட நான் இருக்கேன். நிச்சயமா நம்மளால திரும்பவும் இதே மாதிரி வீடு இதே தோட்டம் துறவுன்னு எல்லாத்தையும் நம்மளால உழைச்சு சம்பாதிக்க முடியும் மாமா. தங்கம் சத்தியமா சொல்றேன்டி, சொந்த மாமாவே இப்படி நடந்துக்கிட்டாரு, 50 லட்ச ரூபாய் பணம் வேற ரெடி பண்ணி கொடுக்கணும், இந்த வீடு தோட்டம் சம்பாதிச்ச அத்தனையும் எழுந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறணும்னு உடஞ்சு போய் உட்கார்ந்துருந்தேன். ஆனா நீ பேசின பேச்சுல எல்லாத்தையும் என்னால திரும்பவும் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்குடி. நம்மளோட இந்த நம்பிக்கை தான் மாமா நம்மளோட பலம். எல்லாத்தையும் நம்மளால திரும்பவும் சம்பாதிக்க முடியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. அது சரி தங்கம், 2 குழந்தைகளையும் வச்சுட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போய் என்னடி பண்ணுவோம், எப்படி சமாளிப்போம்? அதெல்லாம் சமாளிக்கலாம் மாமா. ஏன் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு குடிசை வீட்டுல வாழறவங்க இல்ல? எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் மாமா காரணம். மனசு இருந்தா குடிசையும் கோபுரமாகும். நீங்க எங்க கூட இருந்தா மட்டும் போதும் மாமா. கூரை வீட்டுல இருந்தா கூட அது எங்களுக்கு மாளிகை மாதிரி தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா. சொந்த தங்கச்சியோட மகனு கூட பார்க்காம 2 பச்சை குழந்தைங்களையும் வச்சிருக்கோம். இந்த நிலைமையில நமக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்களே, அவங்க முன்னாடி நம்ம நிச்சயமா பெரிய ஆளா வந்து காமிக்கணும் மாமா.
நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சு நம்மளை இவ்ளோ கஷ்டப்படுத்தினதுக்கு நிச்சயமா நம்ம ஒரு நாள் பெரிய ஆளா வந்து காமிக்கணும். அதை பார்த்து இவங்களையா நம்ம இவ்ளோ கஷ்டப்படுத்தணும்னு அவங்க வருத்தப்படணும் அம்மா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.